வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருஞ்சீரகத்தின் நன்மைகள், அதை யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படிலாம் சாப்பிடலாம், அதுக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அதை யாரெல்லாம் சாப்பிடலான்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இரகுலர் பீரியட்ஸ், அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது, வெயிட் லாஸ் பண்றது, தொப்பை குறைகிறது, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு கருஞ்சீரகம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. மரணத்தை தடுக்கக்கூடிய சக்தி மட்டும்தான் அதுக்கு இல்லை, மித்தபடி எல்லா வேலையும் இந்த கருஞ்சீரகம் செய்யுது. ஓகேங்களா? இதை எப்படி சாப்பிடலாம்னா, கருஞ்சீரகம் 100 எடுத்தீங்கன்னா வெந்தயம் 100, 50 ஓமம், இது மூணையும் வறுத்து மிக்சியில நல்லா பவுடர் ஆக்கி டெய்லி மார்னிங் ஆறு இல்லாட்டி ஈவினிங் லைட்டா ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து வெதுன்னு வாட்டர்ல வாயில போட்டு முழுங்கினீங்கன்னா இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நிறைய என்ன சொல்றது, சர்க்கரை நோயிலிருந்து குழந்தையின்மை அவங்க அவங்க வரைக்குமே இந்த பவுடரை யூஸ் பண்ணி சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்றதுல செம யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கருஞ்சீரகம். இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம், கன்சீவ் ஆயிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இதை சாப்பிடவே கூடாது. மென்சஸ் டைத்துல இதை சாப்பிடவே கூடாது. மித்தபடி எல்லா பேரும் இதை சாப்பிடலாம். இதை நான் சாப்பிட்டு இவ்வளவு தூரம் நீர் கட்டி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இரகுலர் பீரியட்ஸ்னாலே நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து, இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தது நான் மெடிசனே எடுத்துக்காம நான் இதுல இருந்து கிளியர் ஆனேன். அதனால நான் உங்களுக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.